மரியன்னை எல்லா சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டவர். மாதாவை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர் உண்மையில் மனித பிறவி தானா என்ற சந்தேகம் வரும். அவர் நம்மிடம் எவ்வளவோ மாறுபட்டவராக காணப்படுகிறார். இயேசுவை போலவே மாதாவும் எல்லா சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டார். பலவிதமாக சோதிக்கப்பட்டார். நம்பிக்கையிலும் அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். ஆனால் நாளுக்கு நாள் மென்மேலும் நம்பிக்கையில் வளர்ந்தார். மாதாவிடம் கப்ரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை அறிவித்த பொழுது மாதா அதை ஏற்றுக்கொண்டார். உடனே இறைவார்த்தை மாதாவிடம் தங்கியது. அவர் கருத்தரித்த பொழுது தாம் கருவுற்றிருப்பதை அவரால் மறைக்கவும் முடியவில்லை. எப்படி அவர் கருத்தரித்தார் என்பதற்கு சரியான விளக்கமும் கொடுக்க முடியவில்லை. தமக்கு மன ஒப்பந்தமான யோசேப்பிடம் என்ன சொல்வது என்று அவர் கண்டிப்பாக கலங்கியிருப்பார், கவலைப்பட்டிருப்பார். தமது மணமகளை யோசேப்பு காண சென்ற பொழுது மரியா கருவுற்றிருப்பதை அறிய நேர்ந்திருந்தால் அவருடைய மனம் எப்படி துடித்திருக்கும்? அவர் மறைவாக அழுதிருப்பார். எப்படி ஒரு மனிதரால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? அதுதான் மாதாவின் இதயத்தில் பாய்ந்த முதல் வாளாக இருந்திருக்கும். மாதாவின் வாழ்க்கையில் தோன்றிய மாபெரும் சோதனைதான் கல்வாரியில் தம் ஒரே மகனான இயேசுவின் பெரும் துன்பங்களும் இறப்பும். இயேசு ஆடை எதுவுமின்றி ஓர் அடிமையைப் போல் சிலுவையில் அழுது இறந்தார். சிலுவையில் இறப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பது தான் இஸ்ரேலின் அக்கால எண்ணம். இந்த இயேசு உண்மையில் இறைமகன் தானா? இறைவனின் தேஜஸ், மகிமை, வல்லமை, மாண்பு, பெருமை, சிறப்பு எதுவும் இவரது முகத்தில் இல்லையே. திருத்தூதர்களும் சீடர்களும் இயேசுவை விட்டு ஓடிப்போனது அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சியதால் மட்டுமல்ல, தாங்கள் நினைத்ததை போன்ற தெய்வீகம் இந்த இயேசுவிடம் காணப்படாததிலும் கூடத்தான். மாதாவின் நம்பிக்கை உச்சக்கட்ட சோதனைக்கு உட்பட்டது புனித சனி அன்று தான். இறந்து நிறம் மங்கி கட்டை போல் அடக்கம் செய்யப்பட்டவரிடம் மாதா, என் மகனே, என் இறைவா, என் ஆண்டவரே என்று சொல்லியிருந்தால் அதுதான் அற்புதமான நம்பிக்கை. இறந்து போனவரை நோக்கி நாம் என் இறைவா, என் கடவுளே என்று சொல்வோமா? யாராவது சொல்வார்களா? ஆனால் மாதா சொன்னார். அதுதான் நம்பிக்கை.